அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு கவிப்பேரரசு வைரமுத்துவின் கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்புல ஏற்கனவே சில கவிதைகளை பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கவிதை. இது இயற்கையும் சுற்றுச்சூழலையும் கிராமப்புற வாழ்வையும் சொல்லக்கூடிய கவிதையா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க ஒவ்வொரு குளத்திற்கும் ஏரிக்கும் ஒரு கதை இருக்கும், அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். அதுல சில சந்தோஷங்களும் துக்கங்களும் நிறைந்திருக்கும். அது இன்னைக்கு வறண்டு போய் பார்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மன வலியை பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த கவிதையை வாசிச்சு காமிக்க உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வை கொடுக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு காலத்தில் ஒரு குளம் இருந்தது, தண்ணி பெருத்த குளம், தாமரப்பூ பூத்த குளம், ஊருக்கு தெம்பக்கும் ஒரு கழிச்சு படுத்த குளம், ஊர்காட்டு மூளையில ஊர் பிறந்த வேளையில கர்ண மகாராசா கரையெடுத்து வச்ச குளம், மலையோட நீர் வாங்கி மண்ணோட நிறம் வாங்கி செந்தண்ணி ஆனாலும் சீனி தண்ணியான குளம், சாலி மரம் 2 தண்ணியெல்லாம் நிழல் பரப்பி கரையோரம் குடபிடிச்சு காவலுக்கு நின்ன குளம், காடுகரை போனவர்க்கும் காக்கா குருவியர்க்கும் ஆடு மாடு அத்தனைக்கும் அனுசரணையான குளம், ஐப்பசி கார்த்திகையில் அடமலைய உள்வாங்கி நிறமாத பொம்பளையா நிறபெருக்கா நின்ன குளம், வாழ்ந்து கட்ட சீமாட்டி வலவி மட்டும் போட்டது போல் கோடையிலும் குடிதண்ணி கொஞ்சூண்டு வச்ச குளம், பொசுக்குன்னு துணி மாத்தி விசுக்குன்னு கரையேற ஆம்பளைய பொம்பளைய அறகுறையா பார்த்த குளம், தவக்கா சத்தமிட சரஞ்சரமா கொக்கு வர சொட்டவால மீன் தவ்வ சுறுசுறுப்பா இருந்த குளம், சித்திரையில சிலுசிலுக்க மார்கழியில் கதகதக்க மாயமோ மந்திரமோ மந்திரிச்சு விட்ட குளம், தாகமுன்னு வந்தாலும் தற்கொலைக்கு வந்தாலும் வாங்க மக்கா வாங்கன்னு வாய் நிறைய சொன்ன குளம், மாரோட பிள்ளை கட்டி வயிறோட கல்லு கட்டி செவனம்மா பொணமா செத்து மிதந்த குளம், மனுஷப்பைய கூடி மண்ணை ஏமாத்த மலையெல்லாம் கூடி மனுஷனை ஏமாத்த இன்னைக்கு தேதிக்கு இல்லைன்னு போன குளம், என்னைக்கு நினைச்சாலும் எங்கண்ணில் உப்பு குளம். வணக்கம்.